குவைத்தில் சண்டேனாலே அந்த நாளே எல்லாருக்கும் விறுவிறுப்பாக தான் போவோம். நம்ம ஊரில் எப்படி மண்டே ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகுதோ இங்கே சண்டே தான் ஸ்டார்ட் ஆகும். சரி நம்ம கதைக்கு வருவோம். நம்மளுக்கு காலைல வேலை இருந்தனால காலைல 5:30 மணிக்கு எழுந்துச்சு ஜம்முன்னு குளிச்சு கிளம்பிட்டு காலை வேலை தொழுதுட்டு காலை உணவுக்கு ஓட்ஸை மைக்ரோவில் போட்டுட்டு இருந்தேன். சாப்பிட நேரம் இல்லாதனால பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு காலை வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். கிடைச்ச மிதிவண்டி கேப்பில் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு காலை உணவை சாப்பிட்டு மீண்டும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு முதல் வேலையாக முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையை சாப்பிட்டுட்டு சமையலுக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்துட்டு சமையல் வேலையில இறங்கிட்டேன். காலையில் போன அவசரத்தில் அரிசியை ஊற வைக்க மறந்துட்டேன். அதில் வேற இந்த வெங்காய பையன் அளவு வச்சுக்கிட்டே இருந்தான். அவனை நல்லா பொடிசா கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இன்னைக்கு என்ன சமையல்னா நேற்று வாங்கிட்டு இந்த மீன் குழம்பு வைக்கிறது தான். புதுசா பார்க்குறவங்க ஒரு ஃபாலோ சர்ப்ரைஸ் பண்ணிக்கங்க. தம்பிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதன் பிறகு மதிய வேலை தொழுதுட்டு மதிய உணவை ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு மீன் நண்பருக்கும் சோற போட்டேன். கொய்யால சாப்பாடு போட்டு சாப்பிடாம பொண்டாட்டி வேணும்னு பபுள்ஸ் கட்டி வச்சிருக்கான். அவன் அப்புறமேட்டு தான் கவனிச்சிக்கணும். மீண்டும் மதிய வேலை கிளம்பி போயிட்டேன். மாலை வேலையில ஒரு சில காய்ச்சி எடுக்கலாமனு போன் வச்சா டமால்னு கீழே விழுது. நல்ல வேலை ஒன்றும் ஆகல. வேலையை முடிச்சுட்டு 8:30 மணி போல டெலிவரி நண்பர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு. அது அப்புறம் பிரிச்சு பார்க்கலாமே கடமையை முடிச்சுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி பண்றதுக்கு இறங்கியிருந்தேன். நேற்று சரியான தூக்கம் இல்லாதனால ஒண்ணுமே பண்ண முடியல சரியாவே. நைட்டு உணவு சாப்பிட்டுட்டு வந்த பார்சலை பிரிச்சு பார்த்தேன். கிம்பிள் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. அது அப்புறம் பாத்துக்கலாம்னு வச்சுட்டு இந்த சோர்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு இன்னைக்கு நாளே சரியா போல நண்பர்களே. எல்லா நாளும் அப்படியே போயிடாது. நாளைக்கு பார்க்கலாம். விடாமுயற்சியுடன் இருங்க.